ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாய் தான் குரைத்து கொண்டே இருக்கும். ஓநாய் எந்த சத்தமும் போடாமல் அமைதியாகவே இருக்கும். ஏனென்றால் அதிக சத்தம் போட்டால் எதிரியும் இரையும் உஷாராகி விடுவார்கள் என்று ஓநாய்க்கு தெரியும். புலி உரிமை அதன் எல்லைகளை குறிக்க வேண்டிய அவசியமில்லை. அதன் காலடி தடங்களே புலிக்காக பேசும். புலியின் காலடி தடங்களை பார்த்த பின் பிற மிருகங்கள் அதன் எல்லைக்குள் வர பயப்படும். புலி தன் இரை தப்பிக்க வழியே இல்லை என்னும் தீர்மானம் செய்த பின்னே இரையை தாக்கும். அந்த நிலை வரும் வரை எவ்வளவு நேரம் ஆனாலும் பொறுமை காக்கும். சிங்கத்திற்கு வேகமாக ஓட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. பலவீனமான மிருகங்கள் முன்னால் சிங்கம் தன் பலம் எதையும் காட்டாமல் சாதுவாக இருக்கும். ஆனால் தன் பலத்திற்கு ஈடான மிருகத்தை பார்த்துவிட்டால் சிங்கம் பின்வாங்காமல் தன் முழு பலத்தையும் காட்டும். முதலை தன் இரை விழிப்புடன் இருக்கும் நேரம் வரை தண்ணீரின் ஆழத்தில் பதுங்கி இருக்கும். இரை அயற்சியாக இருக்கும். எதிர்பார்க்காத நேரத்தில் தண்ணீரின் மேலே வந்து இரையை தாக்கும். கழுகு அது பறக்கும் பாதையை தடுக்கும் மரத்தை பார்க்காது. அதற்கும் அப்பால் உயரத்தில் உள்ள வானத்தை மட்டுமே பார்த்து பறக்கும். கழுகு எப்பொழுதும் ஓய்வெடுக்க மிக உயர்ந்த சிகரத்தை தேர்ந்தெடுக்கும். ஏனென்றால் உச்சியிலிருந்து கீழே உள்ள எல்லாவற்றையும் பார்க்க முடியும். யானை தனது வலிமையை எங்கும் காட்டுவதே இல்லை. அதை பார்த்தாலே மற்ற மிருகங்களுக்கு அதன் மேல் ஒரு பயம் கலந்த மரியாதை வந்துவிடும். இயற்கை நமக்கு பல மதிப்புமிக்க பாடங்களை வழங்குகிறது. ஆனால் அமைதியான ஆன்மாக்களினால் மட்டுமே இயற்கையின் பாடங்களை சிரமமின்றி கற்றுக்கொள்ள முடியும். 12 வயதில் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான் ஆஸ்கார் விருது வாங்கும் பொழுது எப்படி ஏற்புரை பேசுவது என்று கண்ணாடி முன்னால் நின்று தினமும் பயிற்சி செய்து பார்ப்பாராம். பல வருடங்களுக்கு பிறகு அவர் சிறந்த இயக்குனருக்கான அகாடமி விருதை ஏற்க மேடை ஏறினார். 1985 ஜிம் கேரி 10 வருடங்கள் பின்தேதியிட்டு தனக்குத்தானே $10 மில்லியன் ஒரு காசோலை எழுதி அவருடைய பர்ஸில் வைத்து கொண்டார். 1994 அவர் நடித்த டம்ப் அண்ட் டம்பர் என்ற படத்திற்கு அவர் $10 மில்லியன் சம்பளம் வாங்கினார். ஆர்னால்டு ஸ்வார்செனெகர் பாடி பில்டிங் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு முன்னதாகவே தான் மிஸ்டர் ஒலிம்பியா பட்டம் பெற்றதாக தினந்தோறும் கற்பனை செய்து பார்ப்பாராம். அவர் பின்னாளில் பல பட்டங்கள் பெறுவதற்கு அவர் மனதில் கற்பனை செய்த மனப்படங்களே முக்கிய காரணம் என்று சொல்கிறார். கானர் மெக்ரர் 2008 அவர் பிரபலமாக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே தான் UFC குத்துச்சண்டை போட்டிகளில் பல பதக்கங்கள் வென்றதாக தினமும் கற்பனை செய்வாராம். 2015 தன் முதல் UFC பதக்கத்தை கைப்பற்றினார். வரலாற்றின் பல சிறந்த வெற்றியாளர்கள் தங்கள் மனக்கண்ணில் விஷுவலைஸ் அதாவது காட்சிப்படுத்தி பார்த்தவை அனைத்தும் உண்மையில் எதிர்காலத்தில் நிகழ்ந்ததாக சான்று கொடுக்கிறார்கள். எதிர்காலத்தை மிக துல்லியமாக நம் மனக்கண்ணில் காட்சிப்படுத்தி பார்ப்பதன் மூலம் அதை உண்மையில் உருவாக்க முடியும் என்று அடித்து சொல்கிறார்கள். தி கிளியரர் யுவர் விஷன், தி மோர் பவர்ஃபுல் யுவர் ஆக்ஷன்ஸ் பிகம். அதனால் மட்டுமே எவராலும் வெற்றி பெற்றுவிட முடியாது. விஷுவலைசேஷன் அதாவது நம் கனவுகளை மனக்கண்ணில் கண்டு காட்சிப்படுத்துதல் முதல் படி மட்டுமே. அதனால் மட்டுமே எவராலும் வெற்றி பெற்றுவிட முடியாது. ட்ரீம் ட்ரீம் ட்ரீம். ட்ரீம்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு தாட்ஸ் அண்ட் தாட்ஸ் ரிசல்ட் இன் ஆக்ஷன். கனவு கண்டு கொண்டே இருங்கள். கனவுகள் எண்ணங்களாக மாறுகின்றன. எண்ணங்கள் செயல்களாக விளைகின்றன என்று ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூறினார். நம் கனவுகளை நோக்கிய அன்றாட செயல்கள் மிக மிக முக்கியம். ஸ்பீல்பர்க், ஜிம் கேரி, ஆர்னால்டு மெக்ரர் அனைவரும் தங்கள் கனவுகள் மெய்ப்பட அனுதினமும் இரவு பகல் பாராமல் ஒவ்வொரு நொடியும் கடுமையாக உழைத்தார்கள். இலக்குகளை காட்சிப்படுத்தி கனவு காண்பது திசையை அமைத்து கொடுக்கும். இடைவிடாத முயற்சியும் தோல்விகளை கண்டு தளராத மனமும் கடுமையான உழைப்பும் எல்லா கனவுகளையும் உண்மையாக்கும். விஷுவலிங் தி கோல் செட்ஸ் தி டைரக்ஷன்ஸ். ரெனல்ட்லெஸ் எஃபோர்ட் கெட்ஸ் யூ தேர். வெற்றி உங்கள் வாழ்வில் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமாக ஆகும்படி உங்கள் இலக்குகள் நோக்கி முன்னேறுங்கள். See it, chase it, earn it. இந்த நபர் வெறும் 50 ஆண்டுகளில் ஒரு பாலைவனத்தை அதிநவீன எதிர்கால நகரமாக மாற்ற வித்திட்டவர்.
50 ஆண்டுகளுக்கு முன் துபாய் ஒரு வற்றிய பாலைவனமாக இருந்தது. மக்கள் மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வானளாவிய கட்டிடங்கள் எதுவும் இல்லை. உலகம் துபாயை பற்றி அதிகம் அறிந்திருக்கவில்லை. 1966இல் துபாயில் ஒரு சிறிய கிராமத்தில் மண்ணுக்கு அடியில் எண்ணெயை கண்டுபிடித்த போது அனைத்தும் மாறியது. எண்ணெய் வளம் பெருகி நிறைய பணத்தையும் செல்வத்தையும் துபாய் ஈர்த்தாலும் தொலைநோக்கு பார்வை கொண்ட மன்னர் ஷேக் ரஷீத் எண்ணெய் வருமானம் என்றென்றும் நிலைக்காது என்பதை விரைவாக உணர்ந்தார். அவர் ஒரு மிக பெரும் நகர திட்டத்தை உருவாக்கி பெரும் உள்கட்டமைப்பை உருவாக்க தொடங்கினார். துரதிர்ஷ்டவசமாக அவரது லட்சிய திட்டங்களை முடிக்கவே முடியாத அளவுக்கு அதிகமான பணம் தேவைப்பட்டது. அவர் கனவு பலிக்கும் முன்னரே அவர் இறந்து போனார். அவரது மகன் ஷேக் முகமது தனது தந்தை விட்டு சென்ற பணிகளை தொடர முடிவு செய்தார். மக்கள் அவர் தந்தை விட்டு சென்ற பணிகள் சாத்தியமற்றது என்றும் அவரும் தோல்வியடைவார் என்றும் அவரிடம் சொன்னார்கள். அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் தந்தை விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்து மிக பெரும் வெற்றி பெற்றார். உலகின் மிக உயரமான கட்டிடம், உலகின் மிகப்பெரிய செயற்கை தீவு, உலகின் மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட துறைமுகம், மிக பெரும் விமான நிலையம், வானளாவிய தாங்கும் விடுதிகள், கேளிக்கை விளையாட்டு பூங்காக்கள் ஆகியவற்றை கட்டினார். அவர் துபாயை வணிகர்களும் சுற்றுலா பயணிகளும் தினந்தோறும் வந்து குவியும் ஒரு உலகளாவிய நகரமாக மாற்றினார். So the moral of the story, never give up. மற்றவர்கள் உங்களை நம்பாததால் நம்மால் முன்னேற முடியாது என்று முடிவு செய்யாதீர்கள். முன்னோக்கி சென்று கொண்டே இருங்கள். இங்கு எதுவும் சாத்தியம். நீங்கள் கண்டிப்பாக முன்னேறணும் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. அதுக்கான வெற்றி பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.